நாங்கள் கடந்த வகுப்பில் வினா இலக்கம் 3 மட்டும் பார்த்துருந்த நாங்கள் இன்றைய வகுப்பில் நாங்கள் வந்து அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்னு எண்ணுகின்றேன். அந்த வகையிலே வினா இலக்கம் 4 ரைட் முகாமை இன்று முக்கியம் பெறுவதற்கான காரணங்கள் கேட்டிருக்கிறோம். முகாமை இன்று முக்கியம் பெறுவதற்கான காரணங்கள் ரைட். அந்த வகையில் ஒரு முகாமைத்துவத்தின் பெனிஃபிட் சம்மந்தமாக வந்து நாங்கள் கிரேட் 11ல் முதலாவது பாடலையில் இது சம்மந்தமான விடயங்களை வந்து ஆராய்ந்திருக்கிறோம். அந்த வகையில் நோக்கங்களை வந்து திட்டமிட்ட அடிப்படையில் வந்து நிறைவுறுத்தணும். இந்த செயற்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு முகாமைத்துவம் மிகவும் அவசியமானதாக காணப்படுது. நோக்கங்களை வந்து திட்டமிட்ட அடிப்படையில் வந்து நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு. அடுத்தது வந்து வளங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்டதாகத்தான் இருக்குது. எங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் வந்து எங்களுடைய வளங்களை விட அதிகமானதாக காணப்படுது. இப்போ வரையறுக்கப்பட்ட வளங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ வளங்களினுடைய அருமைத்தன்மையை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்வதுக்கு வந்து எங்களுக்கு என்னவா இருக்குது, முகாமைத்துவம் வந்து தேவையாக இருக்குது. அடுத்த வளங்களை வந்து சிக்கனமாக பாவிச்சு கொள்வதுக்கு முகாமைத்துவம் எங்களுக்கு அவசியமானதாக இருக்குது. அடுத்த வணிகத்தை வந்து மேலும் மேம்படுத்தி கொள்வதற்கு வந்து முகாமைத்துவம் எங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்குது. அப்போ முகாமைத்துவத்தினுடைய முக்கியம் பெறுறதுக்கான காரணங்கள் சம்மந்தமாக நாங்கள் ஆராய்ஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா நோக்கங்களை வந்து திட்டமிட்ட அடிப்படையில் வந்து நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு, வளங்கள் வந்து அருமையாக காணப்படுறதால வந்து வளங்களை வந்து வினைத்திறன் கொண்டதாக பாவிக்கிறதுக்காக, வளங்களை வந்து சிக்கனமாக வந்து பயன்படுத்தி கொள்ளும் பொருட்டு, மற்ற வணிகத்தை வந்து மேலும் மேம்படுத்தி கொள்வதற்கு வந்து எங்களுக்கு வந்து முகாமைத்துவம் வந்து மிகவும் முக்கியம் பெற்றதாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து திட்டமிடல் என்னென்னு கேட்டிருக்கிறோம். இதுவும் வந்து கிரேட் 11 வந்து முதலாவது பாடலகில வந்து பார்த்துக்கொள்கிறோம். முகாமைத்துவ கருமங்கள் 4: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். ரைட். அப்போ திட்டமிடல்னு சொல்லிச்சுன்னா வணிக நோக்கங்களை தீர்மானிக்கின்ற இல்லை வணிக நோக்கங்களை அடைவதற்கான செயற்பாடுகளை தீர்மானிக்கின்ற செயல்முறையை தான் சொல்கிறாங்க திட்டமிடல்னு சொல்லி சொல்கிறாங்க. வணிக நோக்கங்களை தீர்மானிக்கின்ற அல்ல வணிக நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை தீர்மானிக்கின்ற ஒரு செயல்முறையை தான் நான் சொல்கிறாங்க திட்டமிடல், பிளானிங்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரைட். அடுத்தது ஒழுங்கமைத்தலினுடைய பிரதான செயல்முறை. வளங்கள், பதவிகள், பணிகளை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு செயல்முறையை தான் சொல்கிறோம் நாங்கள் ஒழுங்கமைத்தல்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். வளங்கள், பதவிகள், பணிகளை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு செயல்முறையை தான் நான் சொல்கிறோம் நாங்கள் ஒழுங்கமைத்தல்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரைட். ஓகே. அடுத்த விஷயம் கேட்டு கிடக்கு, நெறிப்படுத்தல் என்றால் என்ன? ரைட். அப்போ நெறிப்படுத்தல்னு சொல்லி சொன்னால் அதாவது வணிக நோக்கங்களை அடைந்து கொள்ளும் பொருட்டு மனித வளங்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு செயல்முறை, கைடிங். அதாவது மனித வளங்களுக்கு வந்து வழிகாட்டுகின்ற ஒரு செயல்முறை. அதாவது வந்து இது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வணிக கல்வியோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிரெக்டாக இங்கே படித்த விஷயம் அப்படியே வருகிறது. அதை அப்படியே நாங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சரி, இதில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. அப்போ மனித வளங்களுக்கு வணிக நோக்கங்கள் அடைந்து கொள்ளும் போட்டு மனித வளங்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு செயல்முறையை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நெறிப்படுத்தல் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கதைச்சு கொள்கிறோம் நாங்கள். அப்போ இதில் வந்து ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை. கடந்த வகுப்புகளையும் நான் கதைச்சிருந்தேன். அதாவது வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸோடு சம்மந்தப்பட்ட வினாக்களுக்கு வந்து நாங்கள் எப்பவும் ரைட் ஃபுல் மார்க்ஸை வந்து டார்கெட் பண்ணி போடணும். ரைட். அப்போ இதில் வந்து டிரெக்டாக அவங்க கூட பாடப்புத்தகத்துலேருந்து அப்படியே வார வினா, அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறோம். ஓர் நாடு ஏனைய நாடுகளுக்கு பொருட்களை விற்பனை செய்தல் ஏற்றுமதி. சரி, முதலாவது பாடத்தில் வார ஏற்றுமதி. ரைட். ஏற்றுமதி வியாபாரம். ஒரு நாடு வந்து ஏனைய நாடுகளுக்கு பொருட்களை விற்பனை செய்தோம்னு சொல்லி சொன்னால் ஏற்றுமதின்னு சொல்லிக்கொள்ளுவோம். ரைட். அடுத்தது அரசின் குறுங்கால நிதி தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு மத்திய வங்கியால் வந்து திரைசேரி முறிகள் வழங்கப்படுகின்றன. மத்திய வங்கியால் தான் நாங்கள் திரைசேரி உண்டியல்களையும் திரைசேரி முறிகளையும் வந்து முதலாந்தர வர்த்தகர்களுக்கு விநியோகிக்கிறவை. ஆனால் குறுங்கால நிதி தேவைக்காண்டி மத்திய வங்கி வெளியிடுறது வந்து திரைசேரி உண்டியல்கள். நீண்டகால தேவைப்பாட்டுக்காண்டி வந்து நிதி தேவைப்பாட்டுக்காண்டி வெளியிடுறது தான் திரைசேரி முறி. அப்போ சொல்லப்பட்ட விஷயம் குறுங்கால நிதி தேவைக்காண்டின்னு சொல்லப்படுகிறபடியால் வந்து இந்த விஷயம் வந்து தவறான விஷயமாக இருப்பார். இந்த விஷயம் வந்து தவறான விஷயமாக இருப்பார். ரைட். அப்போ இதில் வந்து தவறான விஷயமாக இருப்பார். ரைட். இவர் வந்து சரியான விஷயமாக இருப்பார். அடுத்தது புகையிரத போக்குவரத்தினை பயண முடிவு வரை பயன்படுத்தி கொள்ளலாம். பொருத்தமற்றொரு கூற்று. தெருப்போக்குவரத்து மட்டும்தான் எப்பவும் எங்களுக்கு பயண முடிவு வரை பயன்படுத்தக்கூடியவாறு இருக்கும். தெருப்போக்குவரத்து மட்டும்தான் எங்களுக்கு பயண முடிவு வரை பயன்படுத்தக்கூடியவாறு இருக்கும். புகையிரத போக்குவரத்து அவ்வாறு அல்ல. ரைட். அடுத்தது அரசு திணைக்களங்களை
ஆணைக்குழு எனும் மறுபெயர்களால் அழைக்கலாம். தவறான கருத்து. அதாவது வந்து எங்களுடைய கூட்டுத்தாபனங்களை நாங்கள் பல்வேறு பெயர்களால் வந்து அழைத்து கொள்கிறோம். நாங்கள் அதாவது சபை, பணியகம், அதிகார சபை, ஆணைக்குழு என்ற மறுபெயர்களில் வந்து அரச கூட்டுத்தாபனங்களை தான் அழைத்து கொள்கிறோம். நாங்கள் உதாரணமாக பார்த்தோம்னா இலங்கை மின்சார சபை ஒரு கூட்டுத்தாபனம், சபை பணியகம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூட்டுத்தாபனம், அதிகார சபை சமிருத்தி அதிகார சபை ஒரு கூட்டுத்தாபனம், சபை பணியகம் அதிகார சபை ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரு கூட்டுத்தாபனம். இப்போ அந்த வகையில் வந்து எங்களுடைய கூட்டுத்தாபனங்களை தான் நாங்கள் சபை பணியகம் அதிகார சபை ஆணைக்குழு என்ற மறுபெயர்களில் வந்து அழைச்சி கொள்கிறோம் நாங்கள். ரைட். அடுத்த விஷயம் கேட்டிருக்கு, இலக்கு சந்தை எனும் பதத்தை வந்து வரவிலக்கணப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறேன். இலக்கு சந்தை எனும் பதத்தை வந்து வரவிலக்கணப்படுத்த சொல்லி கேட்டிருக்கு. இலக்கு சந்தைன்னு சொல்லிச்சுன்னா அதாவது உங்களுடைய கிரேட் 11 3வது பாடம். முதலாவது பாடம் வியாபாரம் துணை சேவைகள், 2வது முகாமைத்துவம் என்ற பாடத்தில் தான் ஏற்கனவே வந்த கேள்வியில் கொஞ்சம் வந்தது. அதனை தொடர்ந்து வந்து இப்போ உங்களுக்கு சந்தைப்படுத்தலில் வருது. இந்த சந்தைப்படுத்தல்னு சொல்லி அதாவது இலக்கு சந்தை என்ற விஷயம் என்னத்தை சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா வணிகம் ஒன்று மொத்த நுகர்வோரில் இருந்து தன்னால் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையோடும் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோரை உள்ளடக்கிய சந்தைப்பாங்க. ரைட். அதாவது வந்து ஒரு தன்னால் வந்து கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையோடும் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோரை உள்ளடக்கிய சந்தை பங்கை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரைட். அப்போ வடிவாக சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் வணிகம் ஒன்று மொத்த நுகர்வோரிலிருந்து தன்னால் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையுடனும் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோரை உள்ளடக்கிய சந்தை பங்கைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களுடைய இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரைட். அடுத்தது சந்தைப்படுத்தல் கலவை மாறிகளை கேட்டிருக்கிறோம். சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் என்று நான் சொல்ல வரைக்கும் வந்து 4 pieces. நான் ஏற்கனவே இந்த பாஸ் பேப்பர் வியூவில் வந்து கன விஷயங்கள் கலைச்சிட்டேன். ஆழமான பல விடயங்களை கலைச்சி கொண்டு வந்தேன். இந்த சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் 4 pieces. உற்பத்தி பொருள், விலை, இடம், மேம்படுத்தல். ரைட். ப்ரொடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். ரைட். 4 விஷயம். சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் உற்பத்தி பொருள், விலை, இடம், மேம்படுத்தல். ரைட். இவ்வளோ விஷயம் சந்தைப்படுத்தல் கலவை மாறிகளாக இருக்கும். இதோடு நாங்கள் எங்களுடைய 4வது வினாவை வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நிறைவுறுத்தி இருக்கிறோம். இதோட எங்களுடைய 4வது வினாவை வந்து நிறைவுறுத்தி இருக்கிறோம். ரைட். நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் பகுதி 2 கணக்கீட்டுக்கு நகர போகிறோம். ரைட். அப்போ பெரும்பாலான ஆட்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது இதுக்கு தான் கொண்டாந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ் நோட்ஸை வந்து எல்லாரும் ஈஸியாக நகர்த்திக்கணும். அக்கௌண்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கணும். ஆனால் அக்கௌண்ட்ஸும் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய தேவையில்லை, சிம்பிளாக நகர்த்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். நாங்கள் ப்ராப்பராக வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸாமை வந்து சிம்பிளாக நகர்த்தி கொண்டு போகலாம். ரைட். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யணும்னா நகர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. சரி. அடுத்தது வினா இலக்கம் 5 கணக்கீட்டினுடைய பிரதான தொழிற்பாடுகள் கேட்டுக்கிறாங்க. கேட்டிருக்கிறோம். அப்போ பிரதான தொழிற்பாடுகள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு டெஃபினிஷன்லேயே சொல்கிறோம். கணக்கீட்டின் டெஃபினிஷனில் வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினருக்கு வணிகம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ள உதவுது. அதுதான் பிரதான தொழிற்பாடு. வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினருக்கு வணிகம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ள உதவுதல். அதுதான் எங்களுடைய பிரதான தொழிற்பாடாக இருப்பார். வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினருக்கு வணிகம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உதவுதல். அடுத்தது வணிகத்தின் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. அது என்ன நிதி நிலைமை? ரைட். சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அதாவது எங்களுடைய வந்து கையில் இருக்கிற சொத்துக்களும் எல்லா நிதியையும் வந்து நான் கையில் வச்சிருக்கிறா. சிலது வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம், திரவத்தன்மையை பார்த்துருக்கோம். நான் இந்த கைக்கு தேவையான காசை கையில் வச்சுருக்கோம், மற்றதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டும் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும். அது நிதி நிலைமையை வந்து திருப்திகரமாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது வணிகத்தின் லாபத்தன்மை திருப்திகரமாக இருக்கான்னு பார்க்கணும். நான் வணிகம் ஒன்றில் கொண்டு நான் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் அது ப்ராஃபிட் லெவலில் பார்ப்பேன், ப்ராஃபிட்லேயே ரன் பண்ணி கொண்டு இருக்கின்ற விஷயத்தை பார்ப்பேன். இப்போ லாபம் வந்து திருப்திகரமாக இருக்கான்ற விஷயத்தை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் ஆராய்வோம். ரைட். அடுத்த வந்து சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் போது சட்ட தேவைப்பாடுகள் என்று நான் சொல்ல வர்றது வந்து இப்போ கம்பெனிஸ் எல்லாம் வந்து கட்டாயம் வந்து அக்கௌண்ட் செய்ய வேணும். அக்கௌண்ட் செய்யாட்டி வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து சிக்கலை கொண்டு வரும். அப்போ சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து கணக்கீடு மிகவும் என்னவா இருக்கும் வந்து எங்களுக்கு அத்தியாவசியமானதாக இருக்கும். கணக்கீட்டு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி வந்து அதாவது வந்து சட்ட தேவைப்பாடுகளுக்காண்டி நாங்கள் கணக்கீடு வந்து மிகவும் அத்தியாவசியமானதாக இருப்பார். ரைட். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் என்பதிலிருந்து நீர் விளங்கிக் கொள்வது யார்? கொடுக்கல் வாங்கல். ரைட். கொடுக்கல் வாங்கல்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், வணிகம் ஒன்றிற்கும் வெவ்வேறு தரப்பினருக்கும் இடையான வளங்களினுடைய கைமாற்றம்.
ரைட். வணிகம் ஒன்றிற்கும் வெவ்வேறு தரப்பினருக்கும் இடையான வளங்களினுடைய கைமாற்றத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கொடுக்கல் வாங்கலன்னு சொல்கிறோம். நாங்கள் வணிகம் ஒன்றுக்கும் வெவ்வேறு தரப்பினருக்குமான வளங்களினுடைய கைமாற்றத்தை தான் நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் கொடுக்கல் வாங்கலன்னு சொல்கிறோம். நாங்கள் வணிகம் ஒன்றுக்கும் வெவ்வேறு தரப்பினருக்கும் இடையான வளங்களினுடைய கைமாற்றம் அதுதான் கொடுக்கல் வாங்கலன்னு சொல்கிறோம். கொடுக்கல் வாங்கல் உதாரணம்னு சொல்லிச்சுன்னா காசு கொள்வனவுகள், காசு விற்பனைகள், கடன்பட்டோட வந்து பெற்ற காசு, கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த காசு. அப்போ பல கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் எங்களுடைய கணக்கீடு செய்யும் முறையில் பார்த்துருப்போம், கன விஷயங்கள் பார்த்துருப்போம். ரைட். அப்போ கொடுக்கல் வாங்கலன்னு சொல்லிச்சுன்னா வணிகம் ஒன்றுக்கும் வெவ்வேறு தரப்பினருக்கும் இடையான வளங்களினுடைய கைமாற்றம் தான் நாங்கள் கொடுக்கல் வாங்கலன்னு சொல்கிறோம் நாங்கள். ரைட். அடுத்த இரண்டாவது நான் கேட்டிருக்கிறோம், சொத்துக்கள் பொறுப்புகள் என்பதை விளக்கி சொத்துக்கள் பொறுப்புகளுக்கு உதாரணம் கேட்டிருக்கிறோம். சொத்துக்கள் பொறுப்புகள் என்பவற்றை விளக்கி சொத்துக்கள் பொறுப்புகளுக்கு உதாரணம் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு சொத்துக்கள் என்ன தெரியும்? வணிகம் ஒன்றும் கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக தோற்றம் பெற்றது, எதிர்கால பொருளாதார நலன் உட்பாய்ச்சலை வழங்கக்கூடியதுமான வளங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொத்துக்கள்னு சொல்கிறோம். வணிகம் ஒன்றினுடைய கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக தோற்றம் பெற்றது, எதிர்கால பொருளாதார நலன் உட்பாய்ச்சலை வழங்கக்கூடியதுமான வளங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொத்துக்கள்னு சொல்கிறோம். நாங்கள் சொத்துக்களுக்கு உதாரணம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா காணி கட்டடம், தளபாடம், மோட்டார் வாகனம், இயந்திரம், கடன்பட்டோர், காசு மீதி, இறுதி இருப்பு, இது எல்லாம் எங்களுக்கு என்ன மாதிரி பெறன்னு சொல்லிச்சுன்னா சொத்துக்களாக இருக்கும். ரைட். கிரேட் 10 4வது பாடத்தில் வச்சு இது சம்பந்தமாக ஆழமாக பார்த்துருப்போம். ரைட். அதே மாதிரி பொறுப்புகள்னு சொல்லி சொன்னால் வணிகம் ஒன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக தோற்றம் பெற்றது, எதிர்காலத்தில் வணிகத்தால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய கடப்பாடு கொண்டதுமான வளங்களை தான் நாங்கள் எதிர்காலத்தில் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய கடப்பாடு கொண்ட தொகைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பொறுப்புகள்னு சொல்கிறோம். நாங்கள் ரைட். வணிகம் ஒன்றினுடைய கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக தோற்றம் பெற்றது, எதிர்காலத்தில் வணிகத்தால் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய கடப்பாடு கொண்ட தொகைகள், எதிர்காலத்தில் கொடுத்து தீர்க்க வேண்டிய கடப்பாடு கொண்ட தொகைகளை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பொறுப்புகள்னு சொல்கிறோம். பொறுப்புகளுக்கு உதாரணம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வங்கி கடன், கடன் கொடுத்தோர், ரைட், அற்று செலவுகள், இவையெல்லாம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிச்சுன்னா பொறுப்புகளாக இருப்பேன். ரைட். அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். விக்னேஷ் வணிகத்தின் ஜனவரி 1 வாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தான் கிடக்கு. ரைட். இந்த கொடுக்கல் வாங்கல்களை வந்து சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புகள் கணக்கியல் சமன்பாட்டில் பதிவு செய்ய சொல்லி உங்களை கேட்டிருக்கணும். ரைட். இதில் பார்ப்போம். இதில் நாங்கள் ஒருக்கா நகர்த்தி பார்ப்போம். ரைட். ஓகே. A is equal to C plus L ஆக இருப்பார். A is equal to C plus L ஆக இருப்பார். ரைட். எங்களுக்கு தெரியும் மூலதனம் ஈடுபடுத்தியது எவ்வளவு? 3 லட்சமாக இருக்கிறார். மூலதனம் ஈடுபடுத்திய எவ்வளவா இருக்க? 3 லட்சம். மூலதனம் விட்டால் முதலாவது எங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி சொன்னால் காசு வருவார். காசு எங்களுக்கு ஒரு சொத்து. காசு எங்களுக்கு ஒரு சொத்து. ரைட். ரைட். அப்போ மூலதனம் ஈடுபடுத்தினபடியாக நான் மூலதனத்தில் கூட்ட போகிறேன் 3 லட்சம் மூலதனம். ரைட். மூலதனம் விட்டால் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் முதலாம் நிறுவனத்துக்கு என்ன செய்யுதுன்னா காசு வாரார். அப்போ காசோட சொத்துன்றபடியாக சொத்துல கூட்டும், அதே மாதிரி மூலதனத்திலும் கொண்டு வந்து கூட்டிக் கொள்கிறேன். ரைட். எங்கள் எல்லா ஞாபகம் கணக்கீடு ஜாம்பாட்டை பொறுத்த மட்டும் சமன்ற இடப்புறமும் சமன்ற விலப்புறமும் எங்களோட செயற்பாடுகள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ. ரைட். ஓகே. ரெண்டாவது விஷயம், வங்கியிலிருந்து பெற்ற கடன் 1 லட்சம். வங்கியிலேருந்து கடன் பெற்றால் எனக்கு காசு வருவார் 1 லட்சம். காசு வருவார் 1 லட்சம். ரைட். வங்கி கடன் எனக்கு ஒரு பொறுப்பு. வங்கி கடன் எனக்கு ஒரு பொறுப்பு. பொறுப்புன்றபடியா நான் பொறுப்பில் கொண்டு வந்து காட்ட போகிறேன். சக 1 லட்சம். கடன் 1 லட்சம். அடுத்து தளபாடங்கள் கொள்வனவு 20,000. தளபாடத்தை நான் கொள்வனவு செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் தளபாடம் எனக்கு சொத்து. அப்போ சொத்து கூட போகிறார் எவ்வளவு? 20,000 ரூபா சொத்து எனக்கு கூட போகிறார் தளபாடம். அப்போ தளபாடத்தை கொண்டு செய்ய என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா காசு வெளியே போகும். தளபாடத்தை கொண்டு செய்ய என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா காசு வெளியே போகும். அப்போ காசும் எனக்கு ஒரு சொத்துன்ற வழியா. ரைட். அப்போ சொத்துலேயே கழிச்சு காட்ட போகிறேன் 20,000 காசு. ரைட். அதாவது இந்த கொடுக்கல் வாங்கலை பொறுத்த மட்டும் சமன் சொத்துலேயே கூடி சொத்துலேயே குறையுது. ரைட். அப்போ இஞ்சாலையும் சமனுக்கு இஞ்சாலையும் டோட்டல் பெறுமதி 0, இஞ்சாலையும் 0. அப்போ இதில் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து 4வது விற்பனைக்கான பண்டங்கள் கொள்வனவு 10,000. ரைட். அப்போ பண்டங்களை கொள்வனவு செய்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 10,000 ரூபா அசட்ஸில் கூட போகிறார். ரைட். அதில் வந்து இருப்பு பண்டங்களை கொள்வனவு செய்தால் எங்களுக்கு என்ன கூடுவாருண்டா இருப்பு. ரைட். மைனஸ் 10,000 ரூபா என்ன செய்ய போகிறாருண்டா காசுக்கு தானே கொள்வனவு செய்கிறார். அப்போ காசு கொள்வனவு செய்தால காசு வெளியே போக போகிறார். காசு வெளியில் போக போகிறார். அடுத்தது
வாடகை செலுத்தியது 5000. அப்போ வாடகை செலுத்தினா எங்களுக்கு காசு வெளியே போவார் எவ்வளவு? 5000 ரூபா வெளியே போவார். ரைட், காசு என்ன செய்ய போறாருண்டா வெளியே போக போறார். வாடகை வந்து ஒரு செலவு. இந்த செலவினங்கள் எங்க தாக்கம் செலுத்துவோம்னு சொல்லி சொன்னா உரிமையில தாக்கம் செலுத்துவார். அப்போ உரிமையில கழிக்க போறேன் 5000. ரைட், வாடகை உரிமையில கழிக்க போறேன் 5000 வாடகை. அடுத்தது விற்பனை பண்ணுங்கள் 5000 பெறுமதியானது 8000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டதா. ரைட், அப்போ 5000 பெறுமதியான பொருட்கள் 8000க்கு வித்தா, 5000 பெறுமதியான பொருட்களை வந்து 8000க்கு வித்தா இருப்புகள் வந்து குறைய போற 5000. இருப்புகள் எங்களுக்கு சொத்து. ரைட், 5000 பெறுமதியான பொருட்கள் 8000க்கு வித்திருக்கிறாரா? என்னத்துக்கு வித்திருக்கிறார்? ரைட், 8000 விற்பனை செய்ய, விற்பனைக்கான பணம் 5000, 8000க்கு வித்த 8000 ரூபா காசு கிடைக்க போறாரு. எனக்கு 8000 ரூபா என்ன செய்ய போறேன்? காசு கிடைக்க போறார். அப்போ 8000 ரூபா எனக்கு காசு கிடைக்க போறார். 8000 ரூபா காசு கிடைக்க போறார். இதுல 3000 ரூபாய் எனக்கு என்னவா இருக்கும்? 5000 8000 வித்தா 3000 ரூபாய் லாபமா இருக்கு. லாபம் எங்க தாக்கம் செலுத்தும்னு சொல்லி சொன்னா உரிமையில தாக்கம் செலுத்துவார். லாபம் எங்க தாக்கம் செலுத்துறாருண்டா உரிமையில தாக்கம் செலுத்துறார். பாருங்க, சமந்த இடப்புறம் வலப்புறம் பெறுமதி சமனா இருக்கு. பாருங்க, 5 மைனஸ் 8 பிளஸ் 5 பிளஸ் 3. ரைட், அடுத்த உரிமையாளர் பற்று 2000. அப்ப உரிமையாளர் பற்றினால் என்ன செய்ய போறாருண்டா காசு குறைய போறார் 2000. காசு குறைய போறார் 2000. ரைட், உரிமை வந்து எங்க தாக்கம் செலுத்தும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மூலதனத்தில் தாக்கம் செலுத்துவார். ரைட், மைனஸ் 10000 என்னவா இருப்பார்? பற்றாக இருப்பார். ரைட், இது வந்து லாபமாக இருக்கும். 3000 என்னவா இருக்கும்? லாபமாக இருக்கும். ரைட், அப்போ நாங்கள் இதை சமப்படுத்தினோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கணக்கீடு சமன்பாடு என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருப்பார். ரைட், அப்போ சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சமன் கணக்கியல் சமன்பாட்டில் பதிவு செய்ய சொல்லிக்கிறது பதிவு செய்திருக்கிறார். சரிதான், அதாவது வந்து மூலதனம் விட்டுனான், மூலதனம் விட்டால் காசு கூடுறார், மூலதனம் கூடுறார். அதே மாதிரி 2வது சொல்லி இருக்குது, வங்கியிலேருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பெற்றுக்கொண்டா காசு வாரார் 1,00,000 ரூபா. அதே மாதிரி பொறுப்பு கூடுறார் 1,00,000 ரூபா. அதே மாதிரி தளபாடம் வேண்டியிருக்கிறார், சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறைகிறார், சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறைகிறார். அடுத்த 4வது விற்பனைக்கான பண்டங்கள் கொள்ளணும் செய்திருக்கிறீங்க, பண்டங்களை கொள்ளணும் செய்தால் அது மாதிரி காசு குறையுது, இருப்பு கூடுது, சொத்திலேயே கூடி சொத்திலேயே குறையுது. அடுத்த 5வது வாடகை செலுத்தி இருக்கிறார், அப்போ காசு குறைகிறார். அதே மாதிரி உங்களுடைய வாடகை வந்து மூலதனத்தில் தாக்கம் செலுத்துகிற வழியாக உங்களோட மூலதனம் குறையுது. விற்பனை பண்டங்கள் 5000 8000க்கு விற்றுக்கிறீங்க, அப்போ 5000 பெறுமதி இருப்பு குறைகிறார், 8000 காசு கூடுறார், 3000 ரூபா லாபம் வந்து மூலதனத்தில் தாக்கம் செலுத்துகிறார். மற்ற உரிமையாளர் பற்றுகள் வந்து என்ன செய்யமாட்டா உங்களுடைய சொத்து குறைக்கிறார், அதே மாதிரி உங்களுடைய உரிமையும் குறைக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். ரைட், சரி. அடுத்த விஷயம், மேலெழுதப்பட்ட திரு பானுசன் என்பவர் 1/1/2024 வியாபார நிலையம் ஒன்றை ஆரம்பித்தார். இவரின் நிறுவனத்தில் 31/2021 உள்ளவாறான பரீட்சை மீதி தந்துகிறார். ஒரு பரீட்சை மீதி ஒன்று தந்திருக்கிறார். சரி, இந்த பரீட்சை மீதியில வந்து ஏபிசிடி வந்து என்னென்ன வகையான உருப்படிகள் என்ற விஷயம் கேட்டுக்கிறார். ஏபிசிடி என்பது என்னென்ன வகையான உருப்படிகள். இந்த விற்பனை வந்து எங்களுக்கு ஒரு என்ன இருக்கும்? இப்போ வருமான கணக்காக இருக்கு. விற்பனை வந்து இப்போ எங்களுக்கு ஒரு வருமான கணக்காக இருக்கும். விற்பனை வந்து ஒரு வருமான கணக்காக எப்பவும் இருப்பார். ரைட், அடுத்த பி வந்து பற்றுக்கள் எப்பவும் உரிமை கணக்காக இருப்பார். உரிமை கணக்காக இருப்பார். ரைட், அடுத்தது சி வந்து வங்கி கடன் எங்களுக்கு ஒரு பொறுப்பு கணக்காக இருக்கு. வங்கி கடன் வந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பு கணக்காக இருக்கும். டி காசு கணக்கு எங்களுக்கு ஒரு சொத்து கணக்காக இருக்கு. காசு கணக்கு எங்களுக்கு ஒரு சொத்து கணக்காக இருக்கும். கேள்வியை பார்க்க பெரிய கேள்வியா இருக்கும், ஆனால் விட வந்து எங்களுக்கு இன்னும் இருக்கும், இலகுவான விஷயமா தான் இருப்பார். ரைட், ஓகே. அடுத்தது மேலே உள்ள தரவுகளை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவு கேட்டுக்கிறாங்க. நாட்குறிப்பு பதிவு கேட்டிருக்கு. ரைட், சரி, நாட்குறிப்பு பதிவு இருக்கா பாப்போம். ரைட், 10,000 பெறுமதியான கடன் கொள்வதால் முற்றாக வீடுகளிலிருந்து தவறவிடப்பட்டது. விடுபாட்டு வழி.
ரைட். கணக்கீட்டு வழக்கில் திருத்தம் செய்கிற என்ப விடயத்தில் வந்து பார்த்துருப்போம் விடுபாட்டு வழி. அப்போ கடன் கொள்வன 10,000 பெறுமதியான கடன் கொள்வன வீடுகளில் தவறவிடப்பட்ட கடன் கொள்வனவுக்கு ரெட்ட பதிவு, கொள்வன கணக்கு வேற, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. கொள்வன கணக்கு வேற, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. இதில் பெறுமதி போட்டுக்கொள்ளும். கொள்வன கணக்கு வேற 10,000, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 10,000 இருப்பார். அடுத்தது தொலைபேசி கட்டணம் 2200 காசேட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது. தொலைபேசி கட்டணம் 2200 வந்து காசேட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது. அப்போ தொலைபேசி கட்டணம் காசேட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது. தொலைபேசி கட்டணத்துக்கு ரெட்ட பதிவு என்ன? தொலைபேசி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. தொலைபேசி கணக்கில் என்ன செய்யலைன்னா பதியேழு. அப்போ தொலைபேசி கணக்கு வரவு 2200, இது ஒரு வெளிக்காட்டும் வழுகின்றதால தொங்கல் கணக்கு செலவு 2200 இருக்கும். தொலைபேசி கணக்கு வரவு 2200, தொங்கல் கணக்கு செலவு 2200 இருக்கும். நாட்குறிப்பு பதிவு போடைக்க பொது நாள் குறிப்பீடு போட்டு அந்த உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலைன்னா சுருக்க குறிப்பு போட வேண்டி வரும், விளம்பல் போட வேண்டி வரும். விளம்பல் இல்லாட்டி எங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டி வரும். ரைட். அப்போ நாட்குறிப்பு பதிவு போட்டு அந்த விளம்பல் வந்து நாங்கள் போட வேண்டி வரும் கீழே. இப்போ திருப்பியும் இருக்கா சொல்கிறேன், 10,000 பெறுமதியான கடன் கொள்வனா முற்றாக வீடுகளில் தவறவிடப்பட்டால் கொள்வன கணக்கு வேற, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவாக இருக்கும். அதே மாதிரி தொலைபேசி கட்டணம் 2200 காசேட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டால், தொலைபேசி கட்டணம் 2200 காசேட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டால் தொலைபேசி கட்டண கணக்கில் பதியல. இப்போ தொலைபேசி கணக்கு வரவு, தொங்கல் கணக்கு செலவாக இருப்பார். ரைட். அடுத்தது வினா இலக்கம் 6. வினா இலக்கம் 6. இந்த வினா இலக்கம் 6 என்ன சொல்லி கேட்குதுன்னு சொல்லி சொன்னால், முதன்மை ஏடுகள் என்பதிலிருந்து நீர் விளங்கிக் கொள்வது யார்? முதன்மை ஏடுகள் என்பதிலிருந்து நீர் விளங்கிக் கொள்வது யாது? இந்த முதன்மை ஏடுகள் என்று சொல்லி சொன்னால், அதாவது வணிகமொன்றில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை வந்து முதல்ல பதிவு செய்கின்ற ஏடுகளுக்கு தான் பேர் என்னன்னு சொல்லிச்சுன்னா முதன்மை ஏடுகள்னு சொல்லிக்கொள்வோம். வணிகமொன்றில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை வந்து முதல்ல பதிவு செய்கின்ற ஏட்டுக்கு தான் என்ன பேருன்னு சொல்லிச்சுன்னா முதன்மை ஏடுகள்னு சொல்லிக்கொள்வோம். என்னென்ன முதன்மை ஏடுகள் இருக்குன்னு சொல்லி நாங்களுக்கு தெரியும். காசேடு இருக்கிறார், வங்கி கணக்கு இருக்கிறார், சில்லறை காசேடு இருக்கிறார், கொள்வனவு நாளேடு இருக்கிறார், விற்பனை நாளேடு இருக்கிறார், பொதுநாள் குறிப்பேடு இருக்கிறார். ரைட். அப்போ இவ்வளோ பேரும் வந்து முதன்மை ஏடுகளாக இருக்கும். வணிகமொன்றில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை வந்து முதல்ல பதிவு செய்கின்ற ஏடுக்கு தான் என்ன பேருன்னு சொல்லி சொன்னால் முதன்மை ஏடுகள்னு சொல்லிக்கொள்ளுவோம். ரைட். அடுத்தது நிறுவனங்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற பிரதான முதன்மை ஏடுகள் கேட்டுருக்கு. அதுதான் இப்போ கழிச்சிருக்கிறேன். காசேடு, அதே மாதிரி வங்கி கணக்கு, சில்லறை காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொதுநாள் குறிப்பேடாக இருக்கும். அடுத்தது பின்வரும் தகவல்களை நந்தினி வணிகத்தின் முதல் வாரத்தில் இடம்பெற்றது ஆகும். ரைட். இதை வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறாருன்னா கொள்வனவு நாளேடு கேட்டிருக்கிறார். கொள்வனவு நாளேடு கேட்டிருக்கிறார். ரைட். அப்போ கொள்வனவு நாளேடு இதில் வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கேட்கிறார். திகதி, பட்டியல் இலக்கம், விபரம், பேரேட்டு பக்கம், தொகை. ரைட். இதில் உங்களுக்கு தெரியும், இந்த கொள்வனவு நாளேட்டில் நாங்கள் பார்க்க வந்து வியாபார கழிவுன்ற பெறுமதியை வந்து உள்ளடக்கி கொள்ள மாட்டோம். வியாபார கழிவுன்னு சொல்லிச்சுன்னா பட்டியல் விலையிலிருந்து கழித்து வர பெறுமதி தான் வியாபார கழிவுன்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ வியாபார கழிவு வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணி கொள்ள மாட்டோம். ரைட். அடுத்தது இல்லை பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா யார்கிட்ட வேண்டியிருக்காருன்னு சொல்லிச்சோம்னா நாங்கள் இதில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒர்க்கிங்கை போட்டு நாங்கள் அங்கால போய்க்கொள்வோம். ரைட். சரி. இல்லை போடல நினைக்கிறேன்னு பார்ப்போம். இதில் பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா யார்கிட்ட வேண்டாருன்னு சொல்லி சொன்னால் டேட் இதில் கன்சிடர் பண்ணல. அப்போ பட்டியல் விலையங்களுக்கு தந்து கிடக்கிறார் M01. ரைட். M01 யார்கிட்ட வேண்டாருன்னு சொல்லி சொன்னால் மயூரிட்ட வேண்டார். ரைட். என்ன வேண்டாருண்டா 500 ரூபா படி 10 சாரி வேண்டார். அப்போ 500 தர 10 5000 ரூபாய்க்கு வேண்டார். அடுத்தது சட்டை வேண்டார் 400 படி 10. 400 படி 10. அப்போ 4000 ரூபா கூட்டினவன்னு சொல்லிச்சுன்னா 9000 ரூபா எங்களுக்கு வார. இந்த 9000ல் 10% வியாபார கழிவு. அப்போ 9000 10% பார்த்தோம்னா 900 ரூபா. அப்போ கழிச்ச வருமதி எங்களுக்கு எவ்வளோ வருவாருண்டா 2100 ரூபா. அப்போ தொகைக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்டா 2100 ரூபா கொண்டாந்து போட்டுக்கொள்ள போகிறேன். ரைட். அடுத்தது பரமேஸ்வரன், அது பட்டியல் இலக்கம் என்ன? ரைட். N001. N001
1 இதில் யார்கிட்டேண்டா பரமேஸ்வர் ரைட். அப்போ அவர்கிட்ட என்னத்தை வேண்டுறாருண்டா சரி அவர்கிட்ட என்ன வேண்டுறாருன்னு சொல்லி சொன்னால் சாரி 700 படி 10 700 படி 10 7,000 ரூபாக வேண்டார். அடுத்த சட்டை 500 படி 5 2500 பார்த்தோம்னா 9,500 இருப்பார். 9,500 வியாபார கழிவு 10%. அப்போ 10% 950 கழிச்சமெண்டா 8,550 இருப்பார். சாரி 9,500 ரைட் 8,550 8,550 ரைட். இனி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேரையும் கூட்ட போகிறேன். கூட்டணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு வாரது 16,650 இருக்கும். இவருக்கு நேரம் எழுதுவேன் விற்பனை கணக்குக்கு மாற்றம். விற்பனை கணக்குக்கு மாற்றம் இனி சாரி கொள்வன கணக்கு கொள்வன நாடு தான் இப்படி செய்கிறோம் ரைட். கொள்வன நாடு செய்கிறபடி எங்கே செய்ய போகிறோம் கொள்வன கணக்குக்கு மாற்றம் என்ற விஷயம் பார்ப்போம் ரைட். கொள்வன கணக்குக்கு மாற்றம் என்று பார்ப்போம். நல்லா ஞாபகம் நான் செய்கிற வந்து கொள்வனவு நாளேடு ரைட். அப்போ கொள்வனவு கணக்குக்கு மாற்றம் ரைட். அப்போ கொள்வன கணக்கில் ஒன்று என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மற்ற மாதிரி பேர் அடிப்பீங்க. இதே மாதிரி அடிக்கிற இடம் பிரச்சனைன்றதில் வந்து இப்படி அடிக்கிறேன் நீங்கள் வந்து மற்ற மாதிரி தான் பேர் அடிப்பீங்க ரைட். அப்போ கொள்வனவு கணக்கு அப்போ கொள்வன கணக்கில் வந்து வரவில் போடுவேன் 16,650 ரைட். விவரம் என்னவா இருக்கும் கடன் கொடுத்தோர் ரைட். இப்போ டேட் வந்து என்ன போடுவேன் அந்த மாதத்தின் இறுதி தேதியாக இருக்கும். அடுத்தது மயூரி கணக்கில் என்ன செய்வேன் ரைட். மயூரி கணக்கு ரைட். மயூரி கணக்கில் 8,100 ரைட். கடன் கொள்வனா கரெக்டாக போய் கொள்வனா கணக்கு வேறு கடன் கொடுத்தவருக்கு சரி. அப்போ 8,100 வந்து என்ன செய்வேன் சிலவில் போடுவேன் என்னவா இருக்கும் கொள்வனவாக இருக்கும். அதே மாதிரி பரமேஸ்வரன் கணக்கு வந்து என்ன செய்வேன் ரைட். 8,550 வந்து என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால் சிலவில் கொண்டு வந்து காட்டி கொள்ளுவேன் ரைட். இதுதான் எங்களுடைய கொள்வனவு நாளேடும் மற்றும் உரிய பேரிடு கணக்காக இருக்கும். ஒரு கொள்வனவு நாளேடும் 3 பேரிடு கணக்கும் இதில் என்ன செய்கிறார் வாரார். ஒரு கொள்வனவு நாளேடும் மற்றது 3 பேரிடு கணக்கும் என்ன செய்கிறார்ன்றா இங்கே வாரார் ரைட். அடுத்த விஷயம் கேட்டிருக்கிறார் வங்கி கூற்று பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் வங்கி கணக்கு கூற்று என்ற இரு பதங்களையும் கேட்டிருக்கிறேன். வங்கி கூட்டண்டா என்னென்று கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி வங்கி கணக்கு கூட்டண்டா என்னென்ற விஷயம் கேட்டிருக்கிறேன். அப்போ வங்கி கூட்டன்னு சொல்லி சொன்னால் வணிக வங்கி ஒன்றில் நடைமுறை கணக்கினை கொண்ட வாடிக்கையாளர் அவர் சார்பில் அவர் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வந்து வங்கியால் அனுப்பி வைக்கப்படுகின்ற கூட்டத்தான் சொல்லுவாங்க வங்கி கூட்டன்னு சொல்லிக்கொள்வோம் ரைட். இப்போ நான் கரண்ட் அக்கௌண்ட்டை ரன் பண்ணிக்க பேங்க் வந்து என் சார்பில் நான் என்னென்ன மேற்கொண்டான்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டா குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ரூபாய் எனக்கு அனுப்புவார். அவர் தான் வங்கி கூட்டன்னு சொல்லிக்கொள்வார். வணிக வங்கி ஒன்றில் நடைமுறை கணக்கினை கொண்ட வாடிக்கையாளர் அவர் சார்பில் அவர் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வந்து வங்கியால் அனுப்பப்படுகின்ற கூட்டத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வங்கி கூட்டன்னு சொல்லிக்கொள்ளுவோம் ரைட். அடுத்தது வங்கி கணக்கு கூட்டன்னு சொல்லி சொன்னால் அதாவது வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் ஒன்றோட ஒன்று வேறுபடுகிற சந்தர்ப்பத்தில் வந்து அவற்றை இணக்கம் செய்கிறதுக்காண்டி தயாரிக்கப்படுறவர் தான் வங்கி கணக்கு கூட்டாக இருப்பார் ரைட். இப்போ வங்கி கூட்டு வேறு வங்கி கணக்கு கூட்டு வேறு ரைட். அப்போ வங்கி கூட்டன்னு சொல்லி சொன்னால் வணிக வங்கி ஒன்றில் வந்து நடைமுறை கணக்கினை கொண்ட வாடிக்கையாளர் அவர் சார்பில் அவர் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வந்து வங்கியால் அனுப்பப்படுகின்ற கூட்டத்தான் சொல்கிறோம் நாங்கள் வங்கி கூட்டன்னு சொல்லிக்கொள்வோம். வங்கி கணக்கு கூட்டன்னு சொல்லி சொன்னால் வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் ஒன்றுடன் ஒன்று வேறுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றை இணக்கம் செய்கிறதுக்காண்டி தயாரிக்கப்படுறதுக்கு தான் என்ன பேருண்டா வங்கி கணக்கு கூட்டாக இருக்கும். அடுத்தது வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் ஒன்றோட ஒன்று வேறுபடுறதுக்கான காரணம் கேட்டிருக்கிறோம். வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் ஒன்றோட ஒன்று வேறுபடுறதுக்கான காரணங்கள் என்னென்ன காரணத்தால் வங்கி கணக்கும் வங்கி கூட்டும் வேறுபடுதுன்றா பிள்ளைகள் முதலாவது மாற்றப்படாத காசோலைகள்
ரைட். அப்போ மாற்றப்படாத காசோலை ரெண்டாம் உங்களுக்கு தெரியும், நிறுவனத்தால் வந்து எழுதி கொடுக்கப்பட்ட காசோலை வங்கியில் கொடுத்து பணமாக்கப்படாது அதான் சொல்கிறோம் நாங்கள் மாற்றப்படாத காசு. நான் ஒரு செக் கொண்டு எழுதி கொடுக்குறேன், அந்த செக்கை உரிய நபர் கொண்டு பேங்கில் என்ன செய்யலைன்னா மாற்றம் செய்யலை, அதுதான் மாற்றப்படாத காசோலை. வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்லி சொன்னால் நிறுவனத்தால் தமது வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்ட காசோலை வங்கிக்குள்ள செலவில் பதிவு நான் ஒரு செக்கை கொண்டு டிபாசிட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்ததுக்குரிய கொடுப்பனோ கிடைக்கல. ரைட். அப்போ நிறுவனத்தால் தமது வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்ட காசோலை வங்கி கூட்டில் செலவில் பதிவு செய்யப்படாது காணப்படும், அது என்னவா இருக்கும், வசூலிக்கப்படாத காசோலைகளாக இருப்பார். அடுத்த வந்து நேரடி வைப்புகள், நிறுவனத்தின் வாடிக்கையாளரால் வந்து வங்கியில் வந்து நேரடியாக வைப்பிடப்படுகின்ற தொகைகள்லாம் என்னவா இருக்கும், நேரடி வைப்புகளாக இருக்குது. நிறுவனத்தின் வாடிக்கையாளரால் வந்து வங்கியில் நேரடியாக வைப்பிடப்படுகின்ற தொகைகளை தான் சொல்லுவோம் நாங்கள் நேரடி வைப்புகளாக இருக்கும். ரைட். அடுத்த நிலையியல் கட்டளை கொடுப்பனவு. நிலையியல் கட்டளை கொடுப்பனவு எங்களுக்கு தெரியும், நிறுவன உத்தரவின் பேரில் வங்கியால் மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகளை தான் சொல்லுவாங்க நிலையியல் கட்டளை கொடுப்பனவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறுவன உத்தரவின் பேரில் வந்து வங்கியால் மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகளை தான் சொல்லுவோம் நாங்கள் வந்து நிலையியல் கட்டளை கொடுப்பனவுகள்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரைட். ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஒரு வங்கி கூட்டு தந்திருக்கிறோம், வங்கி கணக்கு தந்திருக்கிறோம், வங்கி கூட்டும் தந்திருக்கிறோம், வங்கி கணக்கும் தந்திருக்கிறோம், வங்கி கூட்டும் தந்திருக்கிறோம், வங்கி கணக்கும் தந்திருக்கிறோம். இதில் இருந்து உங்களை வந்து ஒரு வங்கி கணக்கையும் வங்கி கூட்டையும் இணக்கம் செய்ய சொல்லி கேட்டிருக்கிறேன். வங்கி கணக்கையும் வங்கி கூட்டையும் வந்து இணக்கம் செய்கிற சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். ரைட். அப்போ இது வந்து ரெண்டு வங்கி கணக்கும் வங்கி கூட்டும் தான் இணக்கம் செய்ய வந்து ரெண்டு படிமுறைகள் ஊடாக செய்கிற நீங்கள். ஒன்று வந்து சீராக்கிய வங்கி கணக்கு, மற்ற வங்கி கணக்கு கூற்று. ஒன்று சீராக்கிய வங்கி கணக்கு, மற்றது என்ன சொல்லிச்சுன்னா வங்கி கணக்கு இணக்க கூற்று. நீங்கள் சீராக்கிய வங்கி கணக்குன்னு சொல்கிறது வந்து வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத விடயங்களை பதிவு செய்வதற்காகவும் வங்கி கணக்கில் உள்ள தவறுகளை சீராக்கம் செய்வதற்காண்டியும் தயாரிக்கப்படுறது தான் உங்களுடைய சீராக்கிய வங்கி கணக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத விடயங்களை பதிவு செய்வதற்காகவும் வங்கி கணக்கில் உள்ள தவறுகளை சீராக்கம் செய்வதற்காண்டியும் தயாரிக்கப்படுறவர் தான் சீராக்கிய வங்கி கணக்கு. வங்கி கணக்கு கூட்டன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து நாங்கள் சீராக்கிய வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத அந்த ரெண்டு விடயங்கள் என்னென்ன, ஒன்று மாற்றப்படாத காசோலை, மற்றவருக்கு என்ன வேண்டாம் வசூலிக்கப்படாத காசோலை. ஒன்று மாற்றப்படாத காசோலை, மற்றவருக்கு என்ன வேண்டாம் வசூலிக்கப்படாத காசோலை. அந்த ரெண்டு பேரையும் இந்த பையதுக்காண்டி தான் நாங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து சீராக்கிய வங்கி கணக்கு. சரிதானே? வங்கி கணக்கு கூற்று. ரைட். அப்போ வங்கி கணக்கு கூட்டில் வந்து ரெண்டு விஷயங்களை கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று மாற்றப்படாத காசோலை, மற்றவர் என்ன சொல்லிச்சுன்னா வசூலிக்கப்படாத காசோலைகளாக இருக்கும். சீராக்கிய வங்கி கணக்குன்னு சொல்லி சொன்னால் வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத விடயங்களை பதிவு செய்கிறது, மற்றது வங்கி கணக்கில் உள்ள தவறுகளை சீராக்கம் செய்யறதுக்கான தேவைதான் சீராக்கிய வங்கி கணக்கு. இந்த சீராக்கிய வங்கி கணக்கில் வந்து ரெண்டு விடயங்கள் பதிவு உட்படுத்தப்பட, ஒன்று மாற்றப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை. இந்த மாற்றப்படாத காசோலை வசூலிக்கப்படாத காசோலை எங்கே ஒன்று பதிவுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய வங்கி கணக்கு கூட்டில் ஒன்று வந்து பதிவுக்கு உட்படுத்தி கொள்ளுவோம். ரைட். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுருங்கோ, இதில் நாங்கள் எந்த மீதி எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி சொன்னால் ரைட் ஆரம்ப மீதியாக வந்து வங்கி கணக்கின்ற இறுதி மீதியை தான் எடுத்துக்கொள்ளும். 33,000 தான் எடுத்துக்கொள்ளும். ரைட். இந்த 33,000 இருந்து இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 49,300 வேறு வேணும். விட 49,300 எங்களுக்கு விடையா வேற வேணும். கேள்வியும் தந்துடுற விடையும் தந்துடுறாங்க. நான் இலவோ நகரலாம் இவரில் இருந்து இவருக்கு போகணும். இதுதான் எங்களுடைய உங்களுக்கு கேள்வியாக இருப்பார். ரைட். அப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா முதல் நாங்கள் என்ன டாஸ்க்குண்டா மாற்றப்படாத காசோலையை இனங்காணணும், வசூலிக்கப்படாத காசோலையை இனங்காணணும், அதே மாதிரி வங்கி கூட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை இனங்காணும். ரைட். அப்போ மாற்றப்படாத காசோலையை இனங்காணணும், வசூலிக்கப்படாத காசோலையை இனங்காணணும், வங்கி கூட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை மட்டும் இனங்காணணும். இவ்வளோ விஷயம் நாங்கள் இனங்கண்டா தான் நாங்கள் என்ன செய்யலாம்டா கணக்கு செய்யலாம். அப்போ நாங்கள் போடுற ஆரம்ப மீதி எதுன்னு சொன்னால் 33,000 சொல்லிக்கொண்டு நான் 33,000 என்ற விஷயம் சொல்லிக்கொண்டு நான். ரைட். அப்போ மாற்றப்படாத காசோலை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நான். அதாவது வந்து நிறுவனத்தினால் வந்து எழுதி கொடுக்கப்பட்ட காசோலை வங்கி கூட்டில் நிறுவனத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட காசோலை வங்கியில் கொடுத்து பணமாக்கப்படாது இருப்பேன். அப்போ நிறுவனத்தால் எழுதி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உடனடியாக கொண்டு இங்கே செலவு வச்சுருப்போம். இங்கே செலவு வச்சு இங்கே வரவு வைக்காதவை இல்லாமங்களுக்கு என்னவா இருப்பார், இங்கே செலவு வச்சு இங்கே வரவு வைக்காதவை இல்லாமங்களுக்கு என்னவா இருப்பார், மாற்றப்படாத காசோலைகளாக இருப்பார். அப்போ நாங்கள் டிக் பண்ணி கொள்ளுவோம். வங்கி கணக்கின் செலவு பக்கத்தோட வங்கி கூட்டுன்னு வரவு பக்கத்தை டிக் பண்ணி கொள்ளுவோம். ரைட். இங்கே 3,000 ரூபாய் இருக்கிறார், இங்கே இருக்க வரவில் இருக்கிறார். அப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற ஆளை வந்து எங்களுக்கு இதில் வந்து பிரச்சனை இல்லை. ரெண்டு பக்கம் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை வராது. ஏதாவது ஒரு இடத்த இருந்தால் தான் எங்களுக்கு சிக்கலை கொண்டு வரும். ரைட். அடுத்த வந்து 10,000 ரூபாய் இருக்கிறார், இங்கே 10,000 இருக்கா, இல்லை ஒன்றும் செய்யலாது. அடுத்த பற்றுக்கள் 2,000 ரூபாய் இருக்குது, இங்கே 2,000 ரூபாய் இருக்கா, ரைட் இருக்கிறார். ரெண்டு பக்கம் இருந்தால் மட்டும் சரி போடுறேன். இங்கே செலவோடு ஒப்புறேன்னு சொல்லிச்சுன்னா இங்கே என்ன ஒப்புடுவேன். வேற நான் செலவில் வாங்கி வாங்கி என்ன செய்யும், வரவில பதியும். நான் வரவில வாங்கி வாங்கி நான் செய்யறதுக்கு செலவுகளாக தான் வாங்கி என்ன செய்ய மாட்டேன் பதிவுகளை வந்து மேற்கொள்ளுவார். அடுத்த 10,000 ரூபாய் இருக்கிறார், இல்லை. ரைட். அப்போ
இஞ்சாலி பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கிற விஷயங்கள் சொல்லிட்டேன். அடுத்த வந்து இஞ்சால பார்ப்போம். அதாவது வந்து ஆரம்ப மீதி எப்பவும் சரியாக தான் இருப்பார். அது பிழைக்குதுன்னா போன மாத பிள்ளை இருக்கும்னு அர்த்தம். ரைட். இதில் 10,000 ரூபாய் இங்கே 30,000 வரவில்லை இருக்கிறார். இங்கே 30,000 இருக்கிறார். அப்போ இருந்தா ரெண்டுக்கும் ஒரு சரியாக போட்டுக்கொள்வோம். அடுத்தது 10,000 ரூபாய் இருக்கிறார் இருக்கா? இல்லை. அடுத்தது 8,000 ரூபா இருக்கிறாரா? இல்லை. 8,000 ரூபா இல்லை. ரைட். 8,000 ரூபா ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஷேர் பண்ணப்படுது இல்லை. ரைட். ஓகே. 30,000 ரூபா இருக்கிறார். அடுத்தது 10,000 ரூபா. ரைட். 10,000 ரூபாய் இருக்கிறார். இதில் ஜெயம் 10,000 ரூபா இருக்கிறார். அப்போ இங்காளி பக்கம் சரி போடாத எல்லாம் என்னவா இருப்பேன்? மாற்றப்படாத காசு. வங்கி கணக்கில் செலவு பக்கம் சரி போடாத எல்லாம் என்னவா இருப்பேன்? மாற்றப்படாத காசு. சரி போடாத இந்த ஏனைய 3 விஷயம் உங்களுக்கு மாற்றப்படாத காசுகளாக தான் இருக்கு. வங்கி கணக்கில் வந்து சரி போடாத செலவு பக்கம் சரி போடாத எல்லாம் உங்களுக்கு என்னவா இருப்பேன்? மாற்றப்படாத காசோலைகள். அதே மாதிரி வங்கி கணக்கில் வரவு பக்கம் சரி போடாதெல்லாம் வசூலிக்கப்படாத காசோலைகளாக இருக்கு. மாற்றப்படாத காசோலை இங்கே இருக்கிறார், வாடகை இருக்கிறார், மாற்றப்படாத காசோலை. அதே மாதிரி எங்களுக்கு கொள்வனவு இருக்கிறார், மாற்றப்படாத காசோலை. மற்ற மீதி இருக்கிறார், மீதி அது கன்சிடர் பண்ண தேவை. அடுத்தது வரவு பக்கம் செய்யாத சரி போடாதெல்லாம் வசூலிக்கப்படாத காசோலை 8,000 ரூபாய் இருக்கிறார். இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதில் சரி போடாதெல்லாம் நாங்கள் பார்க்க வேணும். இதில் பார்த்தோம்னு சொல்லினா ரூபாயோட நேரடி வைப்பு இருக்கிறார், வங்கி கட்டணம் இருக்கு 500 ரூபா, மற்றது மீதி கோல் கொண்டு வந்தது 200 ரூபாய் இருக்கிறார். ரைட். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இதிலே வச்சு மாற்றப்படாத காசோலை சரி போடாத இனம் கண்டுட்டோம், வசூலிக்கப்படாத காசோலை இனம் கண்டுட்டோம், வங்கி கூட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை என்ன செய்துட்டோம்? இனம் கண்டுட்டோம். இதில் வச்சு என்ன செய்ய போகிறோம்டா? கணக்குக்கு போவோம். கணக்கில் கேட்ட விஷயத்துக்கு போவோம். ரைட். முதலாவது வந்து சீராக்கிய வங்கி கணக்கு கேட்டிருக்கிறேன். சீராக்கிய வங்கி கணக்கு கேட்டிருக்கிறேன். மற்றது வங்கி கணக்கு நகை கூட்டு கேட்டிருக்கிறேன். வங்கி நகை கூட்டு கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னான் உங்களுக்கு ஆரம்ப மீதி அவர் வருவார், வங்கி கணக்கின்ற இறுதி மீதி வருவார். அப்போ மீதி வந்ததுன்னு சொல்லி எவ்வளோ போட்டுக்கொள்வோம்? 33,000. நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து வங்கி கணக்கு அடிக்க நீங்கள் இந்த மாதிரி அடிப்பீங்கள், மற்ற மாதிரி அடித்து கொள்ளுங்க. நான் அதில் போர்ட் சிக்கல்ன்ற வழியால் வந்து நான் நோமலாக டி ஃபார்மில் அடித்து போட்டு கணக்கை செய்கிறேன். நாங்கள் அதில் வச்சு பெருசாக கணக்கு அடித்து செய்ய முடியாது. அதனால் வந்து நான் நோமலாக டி ஃபார்ம் அடித்து போட்டு கணக்கை செய்கிறேன். ரைட். ஓகே. அடுத்தது இதில் அடுத்த மாதிரியை போட்டுக்கொள்வோம். சீராக்கிய வங்கி கணக்கின்படி வங்கி மீதி. வங்கி சீராக்கிய வங்கி கணக்கின்படி வங்கி மீதி. அடுத்த வரையில் சக அடையாளம் 4 வரி விட்டு சக அடையாளம் பார்க்கலாம். ரைட். இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது இதில் மாற்றப்படாத காசோலைகள் இருக்குது. என்னென்ன இருக்கிறார்? 10,000 இருக்கிறார், அடுத்த 10,000 இருக்கிறார். ரைட். அப்போ சக அடையாளத்தில் மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலை என்ன இருக்கிறார்? இங்கே வாடகை இருக்கிறார். வாடகை எவ்வளவு? 10,000. ரைட். அடுத்தது கொள்வனவு இருக்கிறார் 10,000. கொள்வனவு இருக்கிறார் 10,000. வாடகை இருக்கிறார் 10,000, கொள்வனவு இருக்கிறார் 10,000. அடுத்த வசூலிக்கப்படாத காசோலைகள். ரைட். இந்த வசூலிக்கப்படாத காசோலையிலே 8,000 ரூபாய் இருக்கிறார். 8,000 ரூபாய் இருக்கிறார். ரைட். ஓகே. அதை விட நாங்கள் வங்கி கூட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நேரடி வைப்பு 5,000 ரூபாய் இருக்கிறார். நேரடி வைப்பு 5,000 ரூபாய் இருக்கிறார். அடுத்தது எங்களுடைய நிலையியல் கட்டளை கொடுப்பனவு இருக்கு. சாரி, நேரடி வைப்பு தானே? ரைட். ரைட். நேரடி வைப்பு 5,000 ரூபாய். நேரடி வைப்பு 5,000 ரூபா. அதே மாதிரி எங்களோட நிலையியல் கட்டளை கொடுக்கணும். ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸ்டாண்டிங் ஆர்டரில் 500 200 ரூபா. 500 மற்றது 200. ரைட். இதை நாங்கள் சமப்படுத்தினோம்னு சொல்லி சொன்னால் 33 38 இஞ்சாலையும் 38 5 2 7 700 போனால் 37 300 இருக்கு. இந்த 37 300 கொண்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா இங்கே
எழுதிடுறேன். இவர் 2 பேரும் கூட்ட வேணும் 20,000 ரூபா. இவர் கழிக்க வேணும். அப்போ 57,300 ரைட். 57,300 இவர் 8,000 என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். கழிச்ச மண்டா எவ்வளோ வருவாருண்டா 49,300 ஆயிருக்கு. ரைட். அப்போ இவருக்கு என்ன எழுதி கொள்வோம்னா வங்கி கூட்டின்படி வங்கி மீதியாக இருக்கும். வங்கி கூட்டின்படி வங்கி மீதியாக இருப்பார். ரைட். அப்போ இதில் நாங்கள் பார்த்த விஷயம் இந்த எங்களுடைய 6வது வினா மட்டும் நாங்கள் என்ன செய்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பார்த்துட்டோம். 6வது வினா மட்டும் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த தொடர்ச்சியை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஒரு வகுப்பில் வந்து கலந்து ஆலோசிப்போம். தேங்க்யூ.